அந்த 85% போலிங்கா இருக்கு பாருங்க. இது பெரிய அளவுக்கான வாக்கு சதவீதம்ன்றதே நம்ம எஸ்ஐஆருக்கு பிறகு பார்க்கப்பட்டதே தப்பா நம்ம போர்ட்ரேட் பண்றோமா ஒருவேள? இல்ல, இல்ல. அத வந்து திமுக சைடுல இருந்து அத ஆதரிக்கிறவங்க பேசக்கூடிய பேச்சு. நீங்க சொன்ன மாரி அந்த கணக்குக்கு நீங்க வருவோம். டேட்டா அனலிசிஸ் அதான் நான் எனக்கு சொல்றேன் இப்போ. தெரியும். பக்காவா போன பார்ப்பீங்க. தடவ ஆ. 4,63,00,000 வாக்காளர்கள் பதிஞ்சிருந்தாங்க. அப்ப 73.63% போன தடவ. இன்னைக்கு அதே 4,63,00,000 வாக்காளர்கள் பதிஞ்சிருந்தாங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எவ்வளவு பதிவு செய்யப்பட்டோம்னா 5,73,00,000. ம், ம், அதுல 4,63,00,000 வந்து பண்ணுனீங்கன்னா 80.80%. ம். அதாவது இந்த தடவ நம்ம ஓ! 80 இன்னைக்கு டேட்டா வச்சே பண்றீங்க. ஆமா. பெர்சன்டேஜ். ஆமா. இன்னைக்கு நம்ம இந்த 2026ல 80.8% வாங்கியிருந்தோம்னா, எதுவுமே இன்கிரீஸ் இல்ல. போன தடவ வாங்குன 73.63ம் இந்த தடவ 80.8ம் ஒண்ணு. ஆனா இந்த தடவ இதுவரைக்கும் புரோவிஷனலா அவங்க குடுக்கறது 85.15% எலக்ஷன் கமிஷன் பிரகாரம். ம், ம். இதுல இன்னும் வந்து ஒரு 4,15 லட்சம் வந்து போஸ்டல் பேலட்ட சேர்த்தணும். ஓகே. இன்னும் அத சேர்த்துனீங்கன்னா 86% நெருங்குது. 85.9 சில்ற வருது. ஸோ 86%. அப்ப இந்த 86% மைனஸ் 80.8ன்னா ம். 5.2% அதிகமா இருக்குது வாக்கு. ஓகே, ஓகே. இந்த 5.2%ங்கிறது பெரிய இன்கிரீஸ். இப்ப 2016ல 63 லட்சம் வாக்காளர்கள் அதிகமானாங்கன்னு சொல்லுவாங்க எல்லாரும். ம். அது அப்சல்யூட் நம்பர்ல. ஓகே. ஆனா நீங்க வாக்காளர் எவ்வளவு அதிகமானாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,07,00,000 பேர் அன்னைக்கு அதிகமானாங்க. ம். 2011ல இருந்து 16க்கு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் 22.66% அதிகரிப்பு. 23% அதிகரிப்பு. ஆனா வாக்கு சதவீதம் 3.04 குறைஞ்சது. ஓகே. 74%ல இருந்து 7ல இருந்து 74 குறைஞ்சது. ஸோ 3% குறைஞ்சது. ஓகே. அதனால தான் சொல்றேன் நம்மளுடைய தமிழக அரசியல் வரலாறுல வாக்கு சதவீதம் உயர்ந்து ஆட்சியை தக்க வச்சது யாரும் இல்ல. வாக்கு சதவீதம் குறைஞ்சு ஆட்சியை தக்க வச்சிருக்காங்க. ம். ஆனா உயர்ந்து தக்க வச்சது எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். ம். அப்படி பார்க்கும்போது இந்த 5.2% வாக்கு உயர்வுங்கிறது ஆட்சி மாற்றத்திற்காக அளிக்கப்பட்ட வாக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை.